ஜெபம் பண்ண கடவோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனைக்காக ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவி மேல் ஊற்றப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, உம்முடைய நன்மையினாலும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய மகிமையினாலும் எங்களை ஆசீர்வதித்துள்ளவே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முழு இதயத்தோடு ஆண்டவரே, முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதிக்க பலனுக்காங்க உம்முடைய நாமத்திற்கே மகிமையும் கனமும் உண்டாவதாக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆராதனை கீதங்கள் 672, 200 ஆண்டு கீதங்கள் 317, பாமாலை 276 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 672, 200 ஆண்டு கீதங்கள் 317, பாமாலை 276.
இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் மகிழ்ந்து களிகூற கடவோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தை நீதியும் செய்வானாக. அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் மீது நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி எறிலும். தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுமுண்ட ஆவிதான். தேவனே, நொறுமுண்டதும் நறுமுண்டதுமான இதயத்தை நீர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உயிர்தயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்கு மனஸ்தாபுரியமாய் இருக்கிறார். கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவன் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயத்திருக்க பிரவேசியாதியும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பு பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதல் இதயத்தோட அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கில் நம்ம ஏவுகிறது. நம்மை காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மன தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோஸ்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்தவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்க தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாய் இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனையில் என்னோடு கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். யாவரும் சேர்ந்து பொதுவான பாவரிக்கையை எடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் மனிதர்களுக்கு போனோம். எங்களுக்கு மிக நீங்கி கிடந்தோம். குற்றம் செய்தோம். செய்தவைகளை செய்யாமல் செய்தகாதவைகளை செய்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆண்டவரே, மனிதர்களுடைய நீர்வாக்கியங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையை பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கத்தை சீர்படுத்தும். பிதாவே, நாமத்து மகிமையுண்டாகும்படி நாம் தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்துள்ளோம். ஆமென். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் முக்சுபாவ லட்சணமாயிருக்கிறதினால் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு இந்த பாவங்களாய சங்கிலியினாலே நாங்கள் கட்டுண்டவர்களாயினும் உருக்கமான மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டுவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையுண்டாக வேண்டிக் கொள்கிறோம். பரமண்டலங்கள் இருக்கிற ராஜ்யம்
வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 29வது சங்கீதம். சங்கீதம் 29. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கு அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் துணிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலிகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலம் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 36ஆம் வசனம் முடிய. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 36ஆம் வசனம் முடிய. நான் உங்களை பிரஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை இரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்கள் அருவருப்புகளின் நிமித்தமும் உங்களையே அரோசிப்பீர்கள். நான் இப்படி செய்வது உங்கள் நிமித்தமாக அல்லவென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இது உங்களுக்கு அறியப்பட்டிருக்க கடவது. இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் வழிகளின் நிமித்தம் வெட்கி நாணுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன். அவாந்திரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்றென்றும் அவாந்திரமும் பாலும் நிர்மூலமுமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாலானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்து அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்திலும் இருந்து வந்த தேவபக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே அவர்கள் பேச கேட்கிறோமே, இதற்படி பார்த்தரும் மேதரும் எலோமித்தரும் மெசொப்பொத்தேமியா யூதேயா கப்பதோக்கியா பொந்து ஆசியா பிரியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியாவின் திசைகளிலே கூடி வந்திருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தவர் அனைவரும் கிரேக்கரும் அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினாலே நடந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. அறிவிப்புகள். இந்த வாரத்திற்கான திருவசனம்: வாரும் தூய ஆவியானவரே, முழு படைப்பையும் மாற்றுருவாக்கும். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26வது வசனம். அடுத்த வாரத்திற்கான திருவசனம் தலைப்பு: திருத்துவ தேவனை விசுவாசித்தல். திருத்துவ தேவனை விசுவாசித்தல். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். மத்தேயு 28வது அதிகாரம் 19-20 வசனங்கள். Amen.
ஜனத்தை ரட்சியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரனே, எங்கள் நீதி சுத்திகரியும். பரிசுத்தாவியின் திருநாளுக்குரிய சுருக்க ஜெபம். தேவனே, இதை போலத்த ஒரு காலத்தில் உடைய பரிசுத்தாவியை அனுப்பி அவருடைய ஒளியினாலே விசுவாசம் உடைய ஜனத்தின் இருதயங்களை போதித்து பிரகாசிப்பித்தீரே. அந்த பரிசுத்தாவினாலே நாங்கள் எல்லா காரியங்களை குறித்து நிதானமாய் யோசிக்கவும், அவருடைய பரிசுத்த தேற்றறிவினாலே இடைவிடாமல் சந்தோஷிக்கவும் கட்டளையிட வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்தாவியோடும் ஒரே தேவனாக சதா காலம் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்கள் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, நித்திய தேவனே, நாங்கள் சரீர பிரகாரமாகவும் ஆத்ம பிரகாரமாகவும் மிகுந்த வளமினால் இப்பொழுது காக்கப்படும்படி நியாய பிரமாணங்கள் வழியிலே நடந்து கற்புக்கு ஏற்ற கிரியைகளை செய்து வர எங்கள் இதயத்தையும் சரீரத்தையும் பரிசுத்தப்படுத்தி ஆண்டு நடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்காரரும் ஏக சிந்தி விரும்புமாகி தேவனே, உமை அறிவதே நித்திய ஜீவன், உமை சேவிப்பதே மெய்சியாதீனம். தேவரை தஞ்சமாக கொண்டிருக்கிற முதடியராகிய நாங்கள் எந்த விரோதடி வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் சிறியலா பிரயாத்தம் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே எங்களை காப்பாற்றியருளும். சர்வ வல்லமை நித்திய தேவனே, இந்நாள் வரை எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் மிகுந்த வல்லமையாக காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் முது பார்வைக்கு நீதியாயிருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினால் நடத்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். தேவ செய்திக்கு ஆயத்தமாக ஆராதனை கீதங்கள் 535 பாமாலை 139 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 535 பாமாலை 139. Dewa
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலே தேவனுடைய செய்தியை நம்முடைய சபையை சார்ந்த சகோதரர் டேனியல் அவர்கள் தேவனுடைய செய்தியை கொடுக்கிறார்கள். அவர்கள் கோயில்பட்டியிலே நம்பிக்கையின் கூடாரம் என்ற தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். இப்பொழுது அவர்கள் நமக்கு தேவனுடைய செய்தியை கொடுப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாய் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை குளத்துக்குடி இருப்பு தூய யோவான் ஸ்நானகன் திருச்சபையிலே கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் தலைமை குருவானவர் ஐயா அவர்களுக்கும், உதவி குருவானவர் ஐயா அவர்களுக்கும், கமிட்டி உறுப்பினர்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, என்னை அன்போடு அழைத்த அருமையான டக்ளஸ் அண்ணன் அவர்களுக்கும் என் அன்பினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தகப்பனுடைய சகோதரராக இருக்கிற அருமையான மிஸ்டர் ஞானையா, அருமையான அண்ணன் தாமஸ் அண்ணன் அவர்களுக்கும் மீண்டுமா இந்த காலை வேளையில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். விசேஷமா இந்த காலை வேளை நமக்கு ஒரு பெந்தைக்கோஸ்தே ஞாயிறா இருக்கிறபடியால் பெந்தைக்கோஸ்தே பரிசுத்த ஆவியானவரை குறித்து நான் இந்த காலை வேளையிலே பேசுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஞாயிறு பரிசுத்த ஆவியின் திருநாளாய் திருச்சபை எங்கும் அனுசரிக்கப்படுகிறது. அதை நினைத்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இன்று நமக்காய் கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால், வாரும் தூய ஆவியானவரே முழு படைப்பையும் மாற்றுருவாக்கும் என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வசனத்தை நாம் சிந்திக்க போகிறோம். நமக்காய் கொடுத்த பிரசங்க வசனம் என்னவென்றால், எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 36வது அதிகாரம் 26வது வசனம் நம்முடைய தியானத்திற்காய் கொடுக்கப்பட்ட நல்ல ஒரு வசனம். அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசியில் எழுதப்பட்ட இந்த வசனத்தை குறித்து நாம் இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாய் பெந்தைக்கோஸ்தே என்றால் என்ன என்பதை குறித்து நான் உங்களுக்கு சற்று விளக்கி, அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் எவ்வாறாய் கிரியை செய்கிறார், எப்படி ஆதி நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே கிரியை செய்தார், புதிய ஏற்பாட்டு நாட்களிலே எப்படி சீஷர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள் என்கின்ற காரியங்களை சற்று நாம் விரிவாய் பார்த்து, இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியின் முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்வதற்காய், அதை உணர்த்துவதற்காய் நான் இந்த காலைகளிலே உங்களுக்கு நான் ஆசைப்படுகிறேன். பெந்தைக்கோஸ்தே என்றால், பெண்டிகாஸ்டல் என்றால் 50th day 50வது நாள் என்று பொருள்படும். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து 50வது நாளிலே அவர்கள் ஒரு இடத்தில் சீஷர்கள் கூடி வந்தபடியால் அதை பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் என்று குறிப்பிடுகிறார்கள். பெந்தைக்கோஸ்தே என்றால் அது ஏதோ ஒரு தனி சபையோ என்கிற ஒரு தவறான எண்ணம் ஒருவேளை நமக்கு இருக்கும் என்றால் அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது ஒரு எண்ணிக்கையை குறிக்கிற ஒரு காரியம். பெண்டிகாஸ்டல் 50வது நாள். ஆகவே நீங்கள் அந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, அப்படி என்றால் அதை நீங்கள் தெளிவாய் தமிழிலே விளக்கமாய் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், இயேசு மரித்ததிலிருந்து 50வது நாளிலே வந்தபோது என்பதுதான் இதனுடைய அர்த்தம். பெண்டிகாஸ்டல் அப்படிங்கிறது அது 50ஐ குறிக்கிறது. இதே முறைமை பழைய ஏற்பாட்டு நாட்களிலும் காணப்பட்டது. புதிய ஏற்பாட்டிலும் 50 என்பது 50வது நாள் என்பது ஒரு விசேஷத்த நாளாக இருக்கிறது. நான் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். உபாகமும் 16வது அதிகாரம் 9, 10வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அறுப்பு அறுக்க தொடங்கும் காலம் முதல் நீ அந்த 7 வாளங்களையும் எண்ண வேண்டும். அதாவது அந்த 49 நாட்களையும் எண்ண வேண்டும். அவைகள் முடிந்த போது வாரங்களின் பண்டிகையை உன் தேவனாகிய கர்த்தருக்கென்று ஆசரிப்பாயாக என்கிற பழைய ஏற்பாட்டு முறைமை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தது. அதாவது அந்த 50வது நாளிலே, அதாவது அறுப்பு அறுக்க தொடங்கும் காலம் முதல் 49 நாட்கள் கடந்த பிறகு நீங்கள் வாரங்களின் பண்டிகையை கொண்ட வேண்டும் என்கிற முறையை பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பின்பற்றி வந்தார்கள். ஆகவே இங்கேயும் அந்த 50வது நாளை குறிக்கப்படுகிறது. அதே போலதான் நீங்கள் புதிய ஏற்பாட்டு நாட்களில் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கும் அந்த 50வது நாளிலே கூடி வருதலை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். அப்படி என்றால் அந்த பெண்டெகோஸ்டல் என்கிற நாள் அதைத்தான் அதை குறிப்பிடுகிறது. அதே போலதான் நீங்கள் அதை பழைய ஏற்பாட்டு காலங்களில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அதை ஒரு பெண்டெகோஸ்டல் டே என்றுதான் குறிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அது ஒரு 50 நாட்களில் குறிக்கப்படுகிறது. ஆகவே இன்று நமக்கு கொடுத்த நல்ல இந்த தலைப்பை குறித்து நான் உங்களோடு கூட பேசுவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். மீண்டுமாய் நான் அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். வாரும் தூய ஆவியானவரே முழு படைப்பையும் மாற்றுருவாக்கும்.
ஆண்டவர் ஆவியானவர் ஒரு இடத்திற்கு வரும் பொழுதும், ஆவியானவர் ஒருவனுக்குள் வரும் பொழுதும், ஆவியானவர் ஒரு சபைக்குள் வரும் பொழுது அந்த முழு காரியமும் மாறப்படுகிறது என்பதை இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த நமக்கு இந்த காலை வேளையில் கொடுத்திருக்கிற நல்ல தலைப்பிலும் கூறப்பட்டிருக்கிறது. திருத்துவ ஆண்டவர் 3 பேராக செயல்பட்டு வந்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். வேதத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 19வது வசனத்திலே, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்று அங்கே திருத்துவ நாமத்தை குறித்து அங்கே தெளிவாய் ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இப்பொழுது நாம் திருத்துவ தேவனை குறித்து நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவனாகிய கர்த்தர் முதலாவது ஆண்டவர் தேவன் உலகத்தை படைப்பதற்கு முன்பாய் அவர் பிதாவாய் இருந்தார். பிதாவின் அனாதி சித்தத்தின்படி அவர் குமாரனாய் இந்த உலகத்திற்கு வந்தார். அதன் பின் அவர் இந்த உலகத்தை விட்டு மரித்து உயிர்த்தெழுந்து கடந்து போகும் பொழுது தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை இந்த சீஷர்கள் மத்தியில் அவர் கொடுத்து விட்டு சென்றார். சீஷர்கள் இயேசு கடந்து சென்ற பொழுது, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து அவர் பரமேறும் பொழுது சீஷருக்குள் இருந்த பெரிய பயம், இனி யார் நம்மை வழிநடத்துவான், இனி யார் நம்மை தேற்றுவான் என்கிற பயத்தில் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொன்ன காரியம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன் உங்களை வழி நடத்துவார். ஆகவே அந்த நாட்டை நினைவு கூறும்படியாய் இந்த காலை வேளையிலே பெந்தேகோஸ்தே ஞாயிறுவை கொண்டாடுகிற திருச்சபையார் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் கூறிக்கொள்கிறேன். ஏனென்றால் இது ஒரு ஆறுதலின் நாள் என்று நான் தீர்க்கமாய் சொல்ல முடியும். வானத்தையும் பூமியையும் படைத்த பிதாவாகிய தேவன் மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக அவர் மனுஷ குமாரனாய் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் மீண்டுமாய் பரமேறி போகும் பொழுது அவர் விட்டு சென்ற ஒரு நல்ல ஒரு காரியம் என்னவென்றால், அது நமக்காய் அவர் விட்டு சென்ற காரியம், அது பரிசுத்த ஆவியானவராகிய இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு நாட்களிலும் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது, புதிய ஏற்பாட்டில் எப்படி இருந்ததை குறித்து நான் உங்களுக்கு சற்று விளக்க நான் ஆசைப்படுகிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பரிசுத்த ஆவி என்பது ஒரு அபிஷேகத்தை குறிக்கிறதா இருந்தது. அபிஷேகத்திற்கு அடைமொழிதான் திராட்சை ரசம், எண்ணெய் போன்ற காரியங்களிலே அநேக ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினார்கள். பழைய ஏற்பாட்டு நாளில் பரிசுத்த ஆவியானவர் இல்லை, ஆனால் அபிஷேகம் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டு நாட்களிலே தேவகுமாரன் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவர் நமக்கு தந்திருந்த ஒரு பெரிய கிருபை என்னவென்றால், அது தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ராஜாக்கள் பதவியேற்கும் பொழுதும், ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுதும், அவர்கள் மேல் வைக்கப்பட்ட அபிஷேகம் என்னவென்றால், அது எண்ணெயாய் திராட்சரசமாய் ஊற்றப்பட்டது. நான் அந்த காரியத்தை உங்களுக்கு நான் உதாரணமாய் சொல்ல ஆசைப்படுகிறேன். சாமுவேல் சவுலை அபிஷேகம் செய்த போது, சவுல் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லப்படுகிற 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், சாமுவேல் சவுலை அபிஷேகம் செய்த போது சவுல் வேறு இதயத்தை பெற்றான் என்று சொல்லப்படுகிறது. அதே போல சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணப்படும் போதும் தைல கொப்பியை கொண்டு அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது அவனுக்குள்ளே ஒரு அபிஷேகம் இருந்தது, அவனுடைய இருதயம் மாற்றப்பட்டது. அதே போலதான் பரிசுத்த ஆவியின் நாட்கள், புதிய ஏற்பாட்டு நாட்களிலும் தேவனுடைய ஆவி, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு நவமான இருதயத்தை அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நமக்கு கொடுத்த எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26வது வசனத்திலே உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொன்னார். அதற்கு முன்பான காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஆண்டவர் விசனத்தோடு சொன்ன காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 23 முதல் 26 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், இந்த முன்பகுதி இந்த பின்பகுதியினுடைய அர்த்தம் நமக்கு புரியும். நான் அதை திரும்ப வாசிக்கிறேன். ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலம் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, புறஜாதிகளின் நடுவே உங்களால் பரிசுத்த குறைச்சல் உண்டாக்கப்பட்ட என் மகத்தான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன். ஆகவே உங்களை சுயத்தோடு கொண்டு வந்து உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தொளிப்பேன். உங்கள் அசுத்தங்களை நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள்.
அப்படி என்று சொல்லிதான் எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26வது வசனத்திலே சொல்கிறார், அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே வரும் பொழுது உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார். பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவியின் கைடன்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய இருதயம் நிச்சயமாய் மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவேதான் சவுலாகிய பவுலும் ஆண்டவரை சந்தித்த போது பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்று பரம தரிசனத்தை பெற்றான் என்று நாம் புதிய ஏற்பாட்டிலும் நாம் வாசிக்கிறோம். யோவேல் 2வது அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், யோவேல் தீர்க்கதரிசி மூலம் கடைசி நாட்களில் அவர் சொல்லுகிறார், நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆகவே கடைசி நாட்களில் சீஷர்களுக்கும் நமக்கும் ஆண்டவர் ஆவியை ஊற்ற அவர் விரும்பினார். இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவியின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது நமக்குள்ள ஒரு பெரிய மாறுதலை நீங்களும் நானும் காண முடியும். அதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன். சாமுவேல் சவுலை அபிஷேகம் பண்ணும் போது சாமுவேல் வேறு ஒரு இருதயத்தை பெற்றான். அவன் ராஜாவுக்கு ஏற்ற ஒரு இருதயத்தை அவன் அபிஷேகம் பண்ணும்போது பெற்றுக்கொண்டது போல நீங்களும் நானும் இந்த நாட்களிலே தேவ ஆவியின் வழிநடத்துதலை பெறும் பொழுது, அதாவது பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலை நீங்கள் பெறும் பொழுது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை நவமான இருதயமாய் அவர் மாற்ற வல்லவர். நமக்கு ஒரு புதிய ஆவியை அவர் கொடுக்க வல்லவர். நம்முடைய கல்லான இருதயத்தை ஆண்டவர் வல்லவர். நாம் பழைய நாட்களில் வேறு வாழ்க்கை வாழ்ந்து வந்தோம், பழைய நாட்களில் வேறு சூழ்நிலையில் இருந்தோம். ஆனால் நாம் இயேசுவை பெற்றுக்கொண்ட போது, இயேசுவின் பின் வர நாம் துணிந்த போது ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியின் மூலமாய் பல வழிநடத்துதலை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியின் மூலம் ஆண்டவர் நம்மை வழிநடத்தும் போது நம்முடைய எண்ணங்கள் மாறுகிறது, நம்முடைய சிந்தைகள் மாறுகிறது, நம்முடைய காரியங்கள் மாறுகிறது, நம்முடைய பிறவி குணங்களும் அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை நீங்கள் பெறும் பொழுது நமக்குள்ளாய் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. நான் இந்த காலையிலே இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியை ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதன் முக்கியத்துவம் என்ன என்றும் நான் இந்த காலையிலே சற்று உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்த ஆவியின் ஒரு வழி நடத்துதல் இல்லாமல் நீங்களும் நானும் இருப்போம் என்றால் நீங்களும் நானும் ஒரு சீர்கட்டான வாழ்க்கைக்கு போய்விடுவோம். நீங்களும் நானும் கிறிஸ்தவத்தில் நிலைத்திருப்போமா என்பதில் நமக்கு ஒரு பெரிய சந்தேகம். நீங்களும் நானும் வழி விலகி போகக்கூடிய கடைசி நாட்களில் இருக்கிறபடியால் உங்களுக்கும் எனக்கும் தேவை அந்த பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதல். ஆண்டவர் நமக்கு சொல்லும் போது சொன்னார், கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறபடியால் நிச்சயம் நமக்கு இருக்கிறது. உங்களையும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் மூலமாய் நடத்த முடியும். அவர் என்னையும் அவர் பரிசுத்த ஆவியினால் நிறுத்த முடியும். ஆகவே இந்த காலை வேளையில இந்த பரிசுத்த இந்த பெந்தெகோஸ்டல் டேல, அந்த பரிசுத்த ஆவியின் நாளிலே நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே அந்த பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலை எனக்கு நீங்க தாங்க என்று சொல்லி இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியை ஏன் பெற்றுக்கொள்ள சொன்னார், அதன் முக்கியத்துவம் என்ன என்று சென்று ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பரிசுத்த ஆவி என்பது என்னவென்றால், அது நம்மை தேற்றுகிறவர், அதே போல அவர் நம்மோடு வாசம் பண்ணுகிறவர், மூன்றாவது அவர் நம்மை கண்டித்து உணர்த்துபவர். இந்த மூன்று காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். ஒருவனை அவன் தாய் ஏசாயா 66வது அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றுகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆகவேதான் அவரை தேற்றரவாளன் என்று நாம் சொல்லுகிறோம். இரண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், அவர் நம்மோடு வாசம் பண்ணுகிறவர். யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படி சத்தியாவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். நம்மோடு கூட அவர் வாசம் செய்கிறவர். நாம் எங்கு கடந்து சென்றாலும், எங்கு போனாலும், எந்த காரியத்தில் இருந்தாலும், நம்முடைய வேலையில் இருக்கிற போதும் சரி, நம்முடைய பிரயாணத்திலும் பரிசுத்த ஆவியானவரோடு நீங்களும் நானும் இணைந்திருப்போம் என்றால், அந்த ஆவியோடு நீங்களும் நானும்
ஒத்திருப்போம் என்றால் அவர் நமக்குள்ளே எப்பொழுதும் வாசம் செய்கிறவராய் இருப்பார். அதே போல மூன்றாவது ஒரு காரியம், அவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கண்டித்து உணர்த்துகிறவர். யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், தேற்றரவாளன் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இது நமக்கு இந்த கடைசி நாட்களிலே நமக்கு தேவையான ஒன்று. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இல்லாவிட்டால் நம்முடைய மனிதத்துவம், நம்முடைய தனித்துவம் எப்பொழுதும் நமக்குள்ளாய் செயல்பட்டு எந்த காரியத்தையும் செய்வது நமக்கு சரியாய் தோன்றும். ஆனால் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலை பெற்றுக் கொள்வோம் என்றால், பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு நீங்களும் நானும் வாழ்வோம் என்றால், நமக்குள் நம்மை அவர் கண்டித்து உணர்த்துவார். இந்த கடைசி நாட்களிலே இது மிகவும் முக்கியமான ஒரு கட்டமாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்களும் நானும் நம்ம இஷ்டத்தின் வாழாதபடி, இஷ்டப்படி நம்முடைய போக்கை போக்காதபடி நமக்குள்ளே ஒரு கைடன்ஸ், நமக்குள்ள ஒரு கண்டித்து உணர்த்துபவர் நமக்கு தேவைப்படுகிறது. எப்படி ஞான பெற்றோர்கள் சபையில இருக்கிறார்களோ, ஞான தாய் தகப்பன்மார் எப்படி சபையில இருக்கிறார்களோ, அதே போல ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதருக்கும் தேவை பரிசுத்த ஆவியானவரின் துணை, பரிசுத்த ஆவியானவரின் கைடன்ஸ். ஆகவே இந்த நாட்களிலே அந்த தேற்றுகிறவரை, அந்த வாசம் பண்ணுகிறவரை, அதை கண்டித்து உணர்த்துவரை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 யோவான் 2வது அதிகாரம் 20வது வசனத்திலும் 20-27 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. இதுதான் மிகவும் முக்கியமான விஷயம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஒருவரும் நமக்கு போதிக்க வேண்டியதில்லை. தேவன் நம்மை தெளிவான திட்டத்தில் நம்மை நடத்துவார். தவறு செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்துவார். தேவையில்லாத காரியங்களில் நாம் கடந்து செல்லும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்தி நம்மை சரியான திசை நோக்கி செல்ல அவர் நமக்கு முற்படுவார். ஆகவே பரிசுத்த ஆவியை நாம் ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. வசனத்தை பண்ணி பார்த்தீங்களா? நீங்க யார்ட்டையும் போய் எந்த அட்வைஸையும் கேட்கவில்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தார் என்றால், பரிசுத்த ஆவியானவர் உங்களை நேர்த்தியாய் நடத்துவார். நேர்த்தியான காரியங்கள் உங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பார். சரியான திசை நோக்கி ஆண்டவர் உங்களை நடத்தி செல்வார். அந்த அபிஷேகத்தை நீங்களும் நானும் இந்த காலையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து நீங்க அதை வாசிப்பீர்கள். அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. பாருங்க, அது அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. என்ன செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், ஒரு கடினமான சூழ்நிலையில இந்த நேரத்தில் என்ன டிசிஷன் எடுக்கிறது என்று சொல்லி தேவனுடைய பலிபீடத்தின் மேல் சபையில வந்து தேவ சமூகத்தில் வந்து முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். நீ இந்த காரியத்தை செய், நீ இந்த காரியத்தை செய்யாதே என்று சொல்லி ஒரு தெளிவான சத்தத்தை நீங்கள் ஆவியிலே உணர முடியும். பல நேரங்களில் பல கடினமான சூழ்நிலை, நான் உங்களுக்கு சொல்ல போனால் சில நேரங்களில் திருமண காரியங்களை நாம் செய்யும் பொழுது, ஒரு வேலையில ஜாயின் பண்ணும் பொழுது, வெளிநாடுகளுக்கு போகும் பொழுது, ஆண்டவரே இது உம்முடைய சித்தம் தானா என்று அறிந்து கொள்வதற்கு நமக்கு தேவை பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். தேவனுடைய சமூகத்தில் வந்து நீங்கள் முழங்கால் பண்ணிட்டு பரிசுத்த ஆவியிடத்தில் நீங்கள் பேசும் பொழுது, ஆண்டவரே நான் இந்த காரியத்தை செய்வது சரிதானா, இதை நான் இந்த முடிவை எடுப்பது சரிதானா என்று நீங்கள் மனிதரிடத்தில் கேட்பதை விட, ஊழியக்காரர்களிடத்தில் கேட்பதை விட, தேவனுடைய பலிபீடத்தில் வந்து முழங்கால் பண்ணிட்டு பரிசுத்த ஆவியானவரின் துணையை நீங்கள் நாடுவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களோடு கூட பேச வல்லவர். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரோடு நீங்களும் நானும் நெருங்கி ஐக்கியத்திற்குள்ளாய் நீங்கள் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்த அவர் வல்லவர். சங்கீதம் 32வது அதிகாரம் 8வது வசனத்தில், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான். தேவனுடைய ஆவியின் நிறைவு, தேவனுடைய ஆவியின் வழிநடத்தல், தேவ ஆவியின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது அவர் உங்களோடு கூட பேசுவார். சொப்பனத்தின் மூலமாய் அவர் பேசுவார், வேதத்தின் மூலமாய் அவர் பேசுவார், உங்க நண்பர்களின் மூலமாய் பேசுவார், நம்முடைய குருவானவர் மூலமாய் பேசுவார், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இருக்கும்போது நம்மோடு கூட பேசுவார், சொப்பனத்தின் மூலமாய் அவர் பேசுவார். சங்கீதக்காரன் அதைத்தான் சொல்கிறான்,
நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிற கர்த்தராயிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே யோசேப்பு, தானியேல் காரியங்களை நீங்க பார்ப்பீர்கள் என்றால் சொப்பனத்தையும் சொல்லி சொப்பனத்தின் மறைபொருளையும் வெளிப்படுத்தும் வல்லமை அவர்கள் பெற்றிருந்தார்கள். காரணம் என்னவென்றால் அவர்களுக்குள்ள இருந்த பழைய ஏற்பாட்டின் அபிஷேகம் அவர்களுக்குள்ளாயிருந்தது. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களால், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியிலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இதே அனுபவத்தில் அவர் கலந்து வந்தார். ஆகவே இந்த நாட்களில் நீங்களும் நானும் இயேசுவை பின்பற்றுகிறபடியால், இயேசுவின் சாயலில் நீங்களும் நானும் இருக்கிறபடியால், உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்களும் நானும் ஆராதிக்கிறபடியால், அதே ஆண்டவர் பெற்றுக்கொண்ட அதே பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் அதே அபிஷேகத்தையும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் அவருடைய கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்யறாயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவர்களாயும் சுற்றித் திரிந்தார் என்று நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். ஏனென்றால் இவ்வளவு அற்புதத்தையும் அவர் செய்வதற்கு காரணம் அவருக்குள்ளாய் இருந்த பரிசுத்த ஆவியானவர். ஆகவேதான் அவர் சீஷர்களை பார்த்து சொல்லும் பொழுது யோவான் 20வது அதிகாரம் 22வது வசனத்திலே சொல்லுகிறார், இயேசு உயிர்த்தெழுந்த போது அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். லூக்கா 24வது அதிகாரம் 49வது வசனத்திலே, நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே இருங்கள் என்றார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றார்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமையை ஒரே நாளில் பரிசுத்த ஆவியின் வல்லமையை அவர்கள் பெற்றதினால் ஒரே நாளில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் பேதுரு பிரசங்கம் செய்யும் பொழுது. ஆகவே இப்படிப்பட்ட அபிஷேகத்தை, இப்படிப்பட்ட காரியத்தை நீங்களும் நானும் பெற்றுக் கொள்வதிலே எந்த விதமான தாமதமும் செய்யாமல் தேவ ஆவியின் வழிநடத்தலுக்குள்ளாய் இந்த உயிர்த்தெழுந்த காலைவேளையில் நீங்களும் நானும் வர ஆண்டவர் விரும்புகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்வார் என்றால், அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவார் என்றால், நம்முடைய இருதயத்தை அவர் மாற்ற வல்லவர். கடினமான இருதயத்தை அவர் மாற்ற வல்லவர். நவமான இருதயத்தை நமக்கு கொடுக்க வல்லவர். உள்ளத்தில் புதிதான ஆவியை அவர் கொடுத்து நம்முடைய கல்லான இருதயத்தை அவர் மாற்றி ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு இருதயத்தை கொடுக்க அவர் வல்லவர். அப்படிப்பட்ட தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 32வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், தேவன் நமக்கு கீழ்ப்படியவர்களுக்கு தந்தின பரிசுத்த ஆவி என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய வசனத்தை நீங்களும் நானும் விசுவாசித்து அவர்களுக்கு கீழ்ப்படிவோம் என்றால் ஆண்டவருடைய வழி நடத்துதலை நீங்களும் நானும் இந்த காலை வேளையில் பெற்றுக்கொள்ள முடியும். யோவான் 3வது அதிகாரம் 34வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்தார் என்று அந்த வசனத்திலே நீங்கள் பார்க்கிறோம். தேவன் பரிசுத்த ஆவியை பாரபட்சமாய் கொடுக்கிறவர் அல்ல. அவர் பெரியவர்கள் சிறியவர்கள் என்று பார்ப்பதல்ல, உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று பார்ப்பதல்ல, ஆண்டவர் வசதி படைத்தவர்கள் சிறுமைப்பட்டவர்கள் என்று பார்ப்பதல்ல. அவர் எல்லாவற்றிற்கும் எல்லாருக்கும் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் அவர் கொடுக்க வல்லவர். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியை இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனத்தில், அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீட்கப்படும் நாளுக்கென்று ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியை நீங்களும் நானும் ஒரு நாளும் துக்கப்படுத்தாதபடி தேவ சித்தம் செய்கிறவர்களாய், தேவனுடைய பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலின்படி நடக்கிறவர்களாய், பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்துவோம் என்றால் நீங்களும் நானும் ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவர்களாய் மாற முடியும். எப்படி புதிய ஏற்பாட்டு நாட்களிலே சீஷர்கள் அபிஷேகம் பெற்ற பொழுது ஆண்டவர் செய்த அற்புதங்களை விட அதிகமான அற்புதங்களை செய்தார்களோ, அதே போல நீங்களும் நானும் இந்த காலை வேளையிலே அந்த பரிசுத்த ஆவியின் தொடுதலை, பரிசுத்த ஆவியின் உணர்வை, பரிசுத்த ஆவியானவரை உங்களுடைய இருதயத்தில் பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்களும் இந்த உலகத்தை கலக்குகிறவர்களாய் மாற முடியும். நீங்களும் வியாதியஸ்தர்களை சுத்தமாக்க முடியும். நீங்களும் பிசாசுகளை துரத்த முடியும். உங்களுக்குள்ள ஒரு நவமான இருதயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்குள்ள ஒரு புதிய ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கல்லான இருதயத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். இப்படிப்பட்ட காரியத்தை நீங்களும் நானும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியின் நிறைவை நீங்களும் நானும் இந்த காலை வேளையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ இது வேறு சபைக்குரியதல்ல என்பதல்ல.
இது கிறிஸ்தவத்திற்காய் நியமிக்க வேண்டப்பட்ட ஒன்று. எப்படி இந்த நாட்களிலே சீஷர்கள் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் என்று வசனத்தில் பார்க்கிறோம். நீங்களும் நான் இந்த காலையில் ஒரு மனதோடு ஆண்டவருடைய சமூகத்துல, நீங்களும் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் நிரப்ப வல்லவர். வாயில திறந்த ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இப்படிப்பட்ட மேன்மையான ஒரு அனுபவத்தை நீர் எங்களுக்காய் வைத்திருக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான அனுபவத்தை நீர் எங்களுக்காய் கொடுத்திருக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் இந்த காலை வேளையில் எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்படிப்பட்ட மகிமையின் ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் இந்த காலை வேளையில் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி நல்ல இருக்கிற இடங்கள் ஆங்காங்கே வீடுகளில் தேவனிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, அந்த ஆவியின் தொடுதல் எனக்கு வேணும் ஐயா, அந்த ஆவியின் நிறைவு எனக்கு வேணும், அந்த கைடன்ஸ் எனக்கு வேண்டும் ஐயா. நான் என்னுடைய முடிவுகளை தவறாய் எடுத்து விடாதபடி, என்னுடைய தீர்மானங்களை நான் தவறாய் எடுத்து விடாதபடி தேவன் எனக்கு ஆண்டவரே நல்ல ஒரு இருதயத்தை தரும்படியாய் நான் இந்த காலையில் உடைய சமூகத்தில் கேட்கிறேன் ஐயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல இருதயத்தை எனக்கு தாங்க. ஹல்லேலூயா. பாட போயிடும். சிம்சோன் கீதியோனை நிறைத்தீரே, கர்த்தரின் வல்லமையால் நிறைந்திடும். தீர்க்கன் எலிசாவு அழித்தீரே, இரட்டிப்பின் வரங்களால் நிறைந்திடும். பாடப்பெறும். சிம்சோன் கீதியோனை நிறைத்தீரே, கர்த்தரின் வல்லமையால் நிறைந்திடும். தீர்க்கன் எலிசாவு அழித்தீரே, இரட்டிப்பின் வல்லமையால் நிறைந்திடும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். தேவா தேவா இக்கணமே ஈந்திடும். தேவா தேவா இக்கணமே ஈந்திடும். பாட போயிடும். பரமன் இயேசுவை நிறைத்தீரே, பரிசுத்த ஆவியால் நிறைத்திடும். உந்தன் சீசரு களித்தீரே, அன்பின் அபிஷேகம் ஈந்திடும். ஆண்டவரை பார்த்து கேட்போம். பரமன் இயேசுவை நிறைத்தீரே, பரிசுத்த ஆவியால் நிறைத்திடும். உந்தன் சீசரு களித்தீரே, அன்பின் அபிஷேகம் ஈந்தி. நல்ல சத்தமாய் பாடுவோம். தேவா தேவா இக்கணமே ஈந்திடும். தேவா தேவா இக்கணமே ஈந்திடும். அக்கினி அபிஷேகம் ஈந்திடும். தேவ ஆவியால் நிறைந்திடும். ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, அக்கினி அபிஷேகம் ஈந்திடும். தேவ ஆவியால் நிறைந்திடும். ஆண்டவரை பார்த்து இந்த காலை வேளையில கேளுங்க. எங்களுக்கு ஒரு நவமான இருதயத்தை கொடுங்க ஐயா. எங்கள் உள்ளத்துல ஒரு புதிய ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை எங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு ஆண்டவரே சதையான இருதயத்தை தரும்படியாய் நாங்கள் இந்த காலையில் உம்முடைய சமூகத்தில் கேட்கிறோம் ஐயா. நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த பெந்தைக்கோஸ்தே ஞாயிறுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பிதாவை நீர் உம்முடைய குமாரனாய் இந்த உலகத்திற்கு அனுப்பி ஆண்டவரே, குமாரன் எங்களுக்காய் தந்த அந்த பரிசுத்த ஆவியானவரே,
நாங்க ஒரு நாள் விட்டு விடாதபடி அந்த தேற்றலவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரோடு நாங்கள் எப்பொழுதும் இணைந்து கொள்ள, எங்களை கண்டித்து உணர்த்துகிற அந்த பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் எப்பொழுதும் இருந்து கொள்ள, எங்களோடு வாசம் பண்ணுகிற அந்த பரிசுத்த ஆவியானவரோடு நாங்கள் எப்பொழுதும் ஐக்கியப்பட்டுக் கொள்ள இந்த காலை வேளையில கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. யாரெல்லாம் இந்த காலை வேளையில இந்த பரிசுத்த ஆவியானவரின் உணர்வு எங்களுக்குள்ளாய் இருக்கணும் ஐயா, அந்த பரிசுத்த ஆவியானவரின் தொடுதல் எங்களுக்குள்ள இருக்கணும் ஐயா, அந்த பரிசுத்த ஆவியின் வழிநடத்தல் வேண்டும் என்று யாரெல்லாம் இந்த காலை வேளை உம்முடைய சமூகத்தில் உண்மையாய் உம்மை நோக்கி வாஞ்சித்து கேட்கிறார்களோ ஐயா, அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அந்த பரிசுத்த ஆவியின் தொடுதல் இந்த காலை வேளையில் அமர்ந்திருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ பிரசன்னம் அவர்களை வழிநடத்தட்டும். பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு எந்த காரியத்தையும் செய்ய, எந்த முடிவையும் எடுக்க, எந்த பிசினஸ் ஆரம்பிக்கும் பொழுதும் பரிசுத்த ஆவியானவரே நீர் என்னுடைய பார்ட்னராய் இருக்கும்படியாய் நான் இந்த காலை வேளையில கேட்கிறேன் என்று இந்த காலை வேளையில ஆண்டவரை பார்த்து கேளுங்க. அவர் நம்முடைய பார்ட்னராய் இருக்கும் பொழுது, அவர் நம்முடைய துணையாளராய் இருக்கும் பொழுது, அவர் நம்முடைய எஜமானாய் இருக்கும் பொழுது, அவர் நமக்கு எல்லாமா இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் ஒருபோதும் தோல்வி இல்லை. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு ஜெயமாய் வாழ முடியும். ஆகவே இந்த கால வேளையில இந்த பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் எல்லாரும் இருக்கிறவர்களை ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாய் உம்முடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை குறித்து நாங்கள் ஆழமாய் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல நேரங்களுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் விட்டு எந்த நேரத்திலும் பிரிந்து விடாதபடி தேவ ஆவியானவர் எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையாய் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல சபையை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறீர். அந்த சபையோடு இணைந்திருக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறீர். அதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய மாறாத பிரசன்னமும் பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தலும் சபை முழுவதும், சபை விசுவாச குடும்பங்கள் முழுவதையும், ஆங்காங்கே உலகம் எங்கும் இருந்து கேட்கிற இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்திருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளாதவர்கள் இருப்பார்கள் என்றால் அந்த அனுபவத்துக்குள்ளாய் வந்து தேவ ஆவியின் வழிநடத்தலை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேவ கிருபை வழி நடத்தட்டும். கிருபை எங்களுக்குள்ளாய் அமர்ந்திருக்கட்டும். தேவ மகிமை எங்களோடு தங்கட்டும். சகல துதி கன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்மை நம்முடைய காணிக்க அர்ப்பணிக்க வண்ணமாக ஆராதனை கீதங்கள் 114, 200 ஆண்டு கீதங்கள் 311, கிறிஸ்தவ கீர்த்தனை 119 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 114, 200 ஆண்டு கீதங்கள் 311, கிறிஸ்தவ கீர்த்தனை 119. பரநாவியே இறங்கும்
ஜெபம் செய்வோம். வல்லமை மாற்றி நிறைந்தவரே, எல்லாம் உம்முடைய ஆண்டவரே, ஆசீர்வதித்து காணிக்கைப்படுத்துகிறோம். காணிக்கையும் ஆசீர்வதித்தருங்க. எல்லா நன்மைகளும் சோத்திரம் செலுத்துகிறோம். எல்லா விதமான நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். சொல்கிறோம் நன்மையினாலும் திரும்பினாலும் ஆசீர்வதிப்பதற்கு விதமானவரே தீமைகளும் அல்லாதபடி காத்துக்கொள்ளுங்க. நல்ல சூழ்நிலை காத்துக்கொள்ளுங்க. வானத்தின் பதவியினாலும் நன்மையினாலும் நிறைவேறுகிறோம். உங்களுடைய பாதுகாப்பினாலே பாதுகாப்பு வேண்டும். கையினுடைய ஆசை ஆசீர்வதித்தல்லுங்க. முயற்சிகளையும் ஆசீர்வதித்தல்லுங்க. மேலான ஆசீர்வாதங்களாலே ஒவ்வொரு இருக்கிறவே ஜெபிக்கிறோம். இப்படியே கிறிஸ்துவன் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஜெபம் பண்ண கடவோம். வாரும் தூய ஆவியானவரே, முழு படைப்பையும் மாற்றுருவாக்கும். பரிசுத்தமுள்ள பிதாவே, உடைய ஆவியானவரால் இளை ஆவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரிசுத்த அலங்காரத்தோடே மை தொழுது கொள்ள உடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தூய்மைப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாக வாழ எங்களுக்கு புது இறுதியை தந்து, புது பலனை தந்து, புது சிருஷ்டிகளாக எங்களை மாற்றிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. சர்வ வல்லமுள்ள தேவனே, நாள் காதால கேட்ட வாக்கியங்கள் பலனற்றதாய் போகாமல் உடைய நாமத்துக்கு அன்புகள் உண்டாவதற்கு ஏதுவாக நன்னடக்கியாக கனியை கொடுக்கும்படி உடைய கிருபியான வாக்கியங்களை இதயத்திலே பைத்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அருமையான இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ஆண்டவரே நாமத்தை தொழுது கொள்ளவும், சோஸ்தரிக்கவும், ஆராதிக்கவும் கொடுத்த இந்த ஈவான நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட இந்த வேத வசனத்துக்காக, சத்திய வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம், சோஸ்தரிக்கிறோம். ஆண்டவரே, அந்த பெந்தேகோஸ்து நாட்களிலே அந்த சீசர்களை ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தாவினால் நிரப்பி அவர்களை பலப்படுத்தினவரே, இன்றும் ஆண்டவருடைய பரிசுத்தாவினாலே ஆண்டவரை நிரப்பிடவே ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அவமான இதயத்தை தந்திரலுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே நல்ல விதமான கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தையும் பரிசுத்தமான உள்ளங்களை எங்கள் தந்திரலவே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதயமே ஆண்டவரே கேடுள்ளதுமாக திருக்குள்ளதுமாக காணப்படுகிறது. எங்களுடைய இதயத்தை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. எங்கள் இறுதி ஆண்டவரே உமக்கு பிரியமாக ஆண்டவரே உணர்வுள்ள இதயமாக காணப்பட ஆண்டவரே முக்கியப்படுத்தியுள்ள இதயத்தோடு நாங்கள் ஆண்டவரே உண்மையை ஆண்டவரை பின்பற்றத்தக்கதாக எங்களை ஆசீர்வதித்திடவே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய இந்த பரிசுத்த ஆவியின் ஆண்டவரே அன்று ஊட்டப்பட்டது போல இன்றும் எங்களுடைய ஒவ்வொருடைய ஆண்டவரே மேலும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்களை அளவில்லாமல் ஆண்டவர் ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய ஆவினாலே நாங்கள் வழிநடத்தப்படுவதாக. உம்முடைய ஆவினாலே நாங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் வாழத்தக்கதாக எங்களை பலப்படுத்திடவே ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்திருங்க. இந்த நாளில் ஆண்டவரை கேட்ட சத்திய வசனத்திற்காக ஆண்டவர் உம்முடைய நல்ல விதமான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வேத வசனத்திற்கு கீழ்ப்படிய உம்முடைய மெய்யான ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளுமான மேலான பாக்கியங்களை உள்ளத்திலே தந்திரவே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமா வழிநடத்த எல்லா நன்மைகளையும் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதுமாக எங்களை கண்மணி போல வழிநடத்தின கிருபைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, புதிய மாதத்துக்குள்ளே ஆண்டவரே நாங்கள் பிரவேசிக்கிற இந்த புதிய ஜூன் மாதத்தை ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்திரலுங்க. எங்கள் நன்மையாக எங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாய் ஆண்டவரே எல்லா விதமான எதிர்பார்ப்பின் காரியங்கள் நன்மையாக நடைபெறும்படியாக நீர் ஆசீர்வதித்திடவே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்கள் சபைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சபையை ஆசீர்வதித்திடலுங்க. நமக்கு பிரியமுள்ள பரிசுத்தமான சபையாக ஆண்டவரே ஆசீர்வதித்திடவே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜூன் மாதத்திலே ஆண்டவரே நாங்கள் சபையிலே ஆண்டவரே இந்த ஆண்டவரே ஆலய பிரதிஷ்டை காரியங்களுக்காக ஆண்டவரே பிரயாசத்தில் எல்லா காரியங்களையும் நீர்தாமே வாக்கியம் முடியாத கிருபை தாங்க. ஆண்டவரே, பிரதிஷ்டை ஆராதனைகள் எல்லா நிகழ்ச்சிகளையும் நேர்த்தியாக நடைபெறத்தக்கதாக நல்ல சூழ்நிலைகள் ஆண்டவரே தந்து எங்களுக்கு ஒரு திறந்த வாசலை தந்திரவே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆலய ஆராதனை நடத்த முடியாத பிடிக்க ஆண்டவரே காணப்படுகிறது. ஆண்டவரே, இதுதாமே ஆண்டவரே நாங்கள் கூடி ஆராதிக்கத்தக்கதாக ஒரு வழி வாசலை திறந்திடவே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒருமனப்பட்டவர்களாக ஆண்டவருடைய சமூகத்திலே உடைய நாமத்தை துதிக்கவும் சோஸ்தரிக்கவும் ஆலயத்திலே ஆராதனை நடக்கத்தக்கதாக ஒரு வழி வாசலை திறந்திருங்க. ஆண்டவரே, ஆண்டவர் தேசத்திலே காணப்படுகிற இந்த கொரோனா நோய்க்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா நோய் ஆண்டவரே தேசத்திலிருந்து ஆண்டவரே நீக்கிற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
இந்த தேசத்தை விட்டு ஆண்டவரே எங்களுடைய நோய்களை இந்த நோய்களை ஆண்டவரே நீக்கி ஏறுங்க விலக்கி ஏறுங்க ஆண்டவரே நல்ல விதமான ஆண்டவர் ஒரு மருந்துகள் கண்டுபிடிக்கிறதுக்காக ஆண்டவரே நீதாமே நாணம் உள்ள காரியங்களை தந்து ஆண்டவரே நோயை ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம் நல்ல விதமான சுகத்தை கொடுங்க ஆண்டவரே நல்ல விதமாக ஆண்டவர் மீண்டும் ஆண்டவரே உடைய ஆண்டவரே நல்ல விதமான சுகங்கள் பெறத்தக்கதாக கிருபை தாங்க ஆண்டவரே இந்த கொரோனா நோய்கள் ஆண்டவரே பரவாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க இது தீவிரத்தன்மை குறைத்தக்கதாக நீதாமே எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் ஜெபிக்கிறோம் உடைய பாவங்கள் குறைவுகள் குற்றங்கள் இருப்பின் ஆண்டவரே தயவாய் மன்னித்து ஆண்டவரே நோய்களை விட்டு நீக்கிரல வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நோயினாலே ஆண்டவரே பலவிதமான ஆண்டவரே பொருளாதார பாதிப்புகளும் பலவிதமான ஆண்டவரே அவருடைய வியாபாரங்கள் பாதிக்கப்பட்ட காரியத்தை அறிவீர்கள் ஆண்டவரே எல்லா விதமான காரியத்தை ஆண்டவரே நீதாமே நீக்கி போட்டு நல்ல விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே புலம்பெயர் தொழிலாளர்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தன்னுடைய இருப்பிடங்களையும் தன்னுடைய தொழில்களையும் இழந்து ஆண்டவரே தவிக்கிறவர்களே நல்ல விதமான வாழ்வாதாரத்தை கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நல்ல விதமாக ஆண்டவரே இந்த நோயிலிருந்து விடுபட கிருபையை தாங்க ஆண்டவரே இந்த நோயிலிருந்து ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விதமான உயிரிழப்பு ஏற்படாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே நம்முடைய குடும்பத்தை நீதாமே ஆட்சி தேற்றி ஆண்டவரே அரவணைத்து காத்துக்கொள்வேன் ஜெபிக்கிறோம் அதே போல ஆண்டவரே நோய்களிலிருந்து ஆண்டவரே காக்கும் குணமாக இருக்கிற மருத்துவர்களுக்காக சுகாதார பணியர்களுக்காக காவலர்களுக்காக ஜெபிக்கிறோம் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க நல்ல விதமான சுகத்தினாலே காத்துக்கொள்ளுங்க இந்த பணிகள் இன்னும் அதிகமாய் ஆண்டவரே உற்சாகத்தோடு செய்ததாக நீதாமே அவர்களை பலப்படுத்தியறவே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே கிராமத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே என்னுடைய சபைக்காக ஜெபிக்கிறோம் கிராமத்திற்கு ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் வெளியில் இருக்கிற சபையின் மக்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு வேலையிடத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே எந்த நோய்களும் கொள்ளு நோய்களும் வாதைகளும் அணுகாதபடிக்கு இரத்த கோட்டையினாலே மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே வாதையும் கூட ஆர்த்தி அணுகாமல் சொல்வது போல இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை சொல்வது போல ஆண்டவரே இஸ்ரவேல் மக்களை காத்தது போல எங்களை ஆண்டவர் வேலையிடத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே என்னுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்துள்ளுங்க கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தம் ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் சொல்வது போல இவர்களை ஆசீர்வதித்துள்ளவே ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதித்துள்ளுங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் ஆண்டவர் காணப்படுவதாக ஆண்டவர் நல்ல விதமாக அவருடைய எல்லா விதமான ஆண்டவர் எதிர்பார்ப்பின் காரியங்கள் நிறைவேற்றப்படுவதாக கிருபிதாங்க ஆண்டவரே அதே போல ஆண்டவரே இந்த விதமான நோய்களும் தீங்களும் ஆண்டவர் சோர்வுகளும் பலவீனங்களும் சோதனைகளும் அணுகாதபடிக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளவே ஜெபிக்கிறோம் அடுத்த தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவர் அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்தருளுங்க எந்த குறைவு இல்லாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க விவசாயத்தின் காரியங்களை ஆண்டவர் நன்மையாக விளைய முடியாத கிருபித்தாங்க ஆண்டவரே ஆண்டவரே வெட்டுக்கிளிகள் அநேக காரியங்கள் விளைச்சல்களை ஆண்டவருக்கு இருக்காதபடிக்கு நீதாமே காத்துக்கொள்ளவே ஜெபிக்கிறோம் எந்த விதமான பஞ்சங்களும் தேசத்தை அணுகாதபடிக்கு எங்களை தேசத்தை காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவராக உண்மையாக உத்தவமாக உமக்கு பிரியமாய் காணப்படுவதற்காக கிருபை தாங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளுங்க எதிர்பார்ப்பின் காரியங்கள் நன்மையாக ஆண்டவரே காணப்படுவதற்காக உடைய அதிசயத்தின் நன்மையினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளுவே ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரை பேர்களாக நீதாமே காத்துக் கொள்வீராக ஆண்டவரே வியாபாரங்களையும் பணித்தலங்களையும் ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவரே அவருடைய ஊழியத்தின் காரியங்களையும் ஆண்டவரே பணிகளிலும் நல்ல விதமான ஆசீர்வாதங்களை கொடுங்க ஆண்டவரே அவர்கள் எல்லா விதமான எதிர்பார்த்திருக்கிற காரியம் எடுக்கிற முயற்சிகளையும் நன்மையாக வாய்ப்பு முடியாத கிருபை தாங்க சுகவீனங்கள் பலவீனங்களுக்கு எங்கள் வெள்ளைக்கு காத்துக்கொள்ளுங்க தீமைகளுக்கு நடக்காதபடி காத்துக்கொள்ளுங்க என்னுடைய ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களை பரிசுத்தப்படுத்தி வழிநடத்தவே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அதே போல ஆண்டவரே கடைசி நாட்களிலே யுத்தங்களையும் ஆண்டவரே பஞ்சங்களையும் அதே போல ஆண்டவர் கொள்ளை நோய்கள் காண்பீர்கள் சொல்வது போல இந்த நாளிலும் ஆண்டவரே அதை கண்டு நாங்கள் ஆண்டவரை கண்டு கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே இதை நாங்கள் உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாக நீதாமே எங்களை ஆண்டவரே உடைய வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாக எங்களை ஆசீர்வதித்தருளுங்க தொடர்ந்து ஆண்டவரே மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவர்களாக ஒரு நல்ல விதமான கருவிகளாக எங்களை பயன்படுத்தி ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளுங்க தொடர்ந்து உம்முடைய பிரியமாக உம்முடைய ஜனமாக உம்முடைய பிள்ளைகளாக எங்களை காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே ஆண்டவரே எங்களை தாழ்த்தும் இடத்தை அர்ப்பணிக்கிறோம் குற்றங்கள் குறைகள் தயவாய் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே துதி கனமாய் உமக்கே செலுத்துகிறோம் இப்ப இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி பொதுவான விண்ணப்பங்கள் செய்திருக்கிறீர்கள் சர்வவல்லமை தேவனே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்போது அவர் கேட்கிறவர் அளிச்சின் வாக்கில் இருக்கிறீர்களே கர்த்தாவே முதலியர் அங்குவேன் என்பது உண்டாக விருப்பம் வேண்டுகளை இப்போ நிறைவேற்றி இமையிலே சக்தி தருகிற அறிவையும் மறுமையில் நித்திய ஜீவன்களை கட்டளை தரலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவருடைய எப்போதைக்கும் இருப்பதாக. ஆராதனைக்கு நிறைவு பாடலாக ஆராதனைக்கு இதுங்கள் 670, 200 ஆண்டுக்கு இதுங்கள் 315,
பாமாலை 274 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 670, 200 ஆண்டு கீதங்கள் 315, பாமாலை 274. கண்மலையும் மீட்பெருமாய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் முசமுகத்திலே பிரதியாயிருப்பதாக. கர்த்தர்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதத்தோடே சென்று வர கடவோம். நாமத்தினாலே ஆமென்.